இதுவரைக்கும் நம்ம சூரிய அஷ்டவர்க்கம், சந்திர அஷ்டவர்க்கம், செவ்வாய் அஷ்டவர்க்கம், புதன் அஷ்டவர்க்கம், குரு அஷ்டவர்க்கம், சுக்கிரன் அஷ்டவர்க்கம், சனி அஷ்டவர்க்கம்னு 7 கிரகங்களுக்கான அஷ்டவர்க்க கணிதம் நம்ம பார்த்தோம். இப்போ இதனோட தொடர்ச்சியா சர்வாங்க அஷ்டவர்க்கம் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் எதுவும் விடுபட்டது பார்க்க விரும்புனீங்கன்னா கோர்சஸ் மற்றும் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அவைலபிள் இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போது சர்வாங்க அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம 7 கிரகங்களுடைய தனித்தனியாக அஷ்டவர்க்கம் போட்டோம் இல்லையா, அந்த அஷ்டவர்க்க கணிதத்தை மொத்தமாக கூட்டி போடுறதுதான் சர்வாங்க அஷ்டவர்க்கம். இதை சர்வாஷ்டவர்க்கம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம போன வாரத்தில் பார்த்த சூரிய அஷ்டவர்க்கம் நம்முடைய புரிந்து கொள்வதற்காக திரும்ப நான் இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சூரிய அஷ்டவர்க்கம் என்ன கொடுத்துருக்கோம்? மேஷ ராசியில் 4, ரிஷப ராசியில் 5, மிதுன ராசியில் 4, கடக ராசியில் 4, சிம்ம ராசியில் 4, கன்னி ராசியில் 5, துலா ராசியில் 4, விருச்சிக ராசியில் 3, தனுசு ராசியில் 3, மகர ராசியில் 3, கும்ப ராசியில் 5, மீன ராசியில் 4, மொத்தம் கூடுதலாக 48 பறவைகள் கொண்டது. அதை இங்கே கொடுத்துருக்கு. அடுத்ததா சந்திரன் அஷ்டவர்க்கம் தங்கள் பார்வைக்கு இங்கே சந்திரனோட அஷ்டவர்க்கமும் செவ்வாய் அஷ்டவர்க்கமும் ஒரே பக்கத்தில் நான் கொடுத்துருக்குறேன். இது ஏற்கனவே பார்த்தது. மொத்த கூட்டுத்தொகை 49 பறவைகள் கொண்ட சந்திரன் அஷ்டவர்க்கம். செவ்வாய் அஷ்டவர்க்கம் மொத்த கூட்டுத்தொகை 39 பறவைகள் கொண்டது. இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ பறவைகள் வந்திருக்குன்னு நம்ம கணிதம் செஞ்சதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை இதுக்கு மேலே டீட்டெயில் போக தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்ததை திரும்ப திரும்ப சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததா 54 பறவைகள் கொண்ட புதன் அஷ்டவர்க்கம், அப்புறம் 56 பறவைகள் கொண்ட குரு அஷ்டவர்க்கம். இது நாம் இங்கே தங்களுடைய பார்வைக்கு திரும்ப கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே கணிதம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை பறவைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தது. அது இங்கே நம்ம பார்வைக்காக திரும்ப கொடுத்துருக்கோம். ஏன்னா மொத்த கூட்டுத்தொகை கூட்டும்போது எப்படி வந்துச்சுன்ற ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். கடைசியா இருக்கிறது சுக்கிரன் அஷ்டவர்க்கம், சனி அஷ்டவர்க்கம். இதில் சுக்கிரன் அஷ்டவர்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 52 பறவைகள் இருக்கும். சனி அஷ்டவர்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 39 பறவைகள் இருக்கும். இந்த பறவைகள் ராசி வாரியாக கணிதம் பண்ணி நம்ம ஏற்கனவே பிரிச்சிருக்கிறோம். அதுதான் இங்கே நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இதில் குறிப்பாக சனி அஷ்டவர்க்கத்தில் மட்டும் மகர ராசியில் 0 பறவைகள் இருக்குது. மீது எந்த அஷ்டவர்க்கத்துலேயும் 0 பறவைகள் கிடையாது. இங்கே சனி அஷ்டவர்க்கத்தில் மட்டும் மகர ராசியில் 0 பறவைகள் இருக்குது அப்படின்றது குறிப்பிட்டுக்கணும். இப்போது கொடுக்கப்பட்டிருக்க ராசிக்கு 7 கிரகங்களுக்கான அஷ்டவர்க்கம் பண்ணோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு ராசிக்கும் பறவைகள் பிரித்து கொடுத்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ராசிக்கான 7 கிரகங்களுடைய பறவைகளை ஒன்றா கூட்டுறோம். அப்படி கூட்டும் போது வர்றதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அதுதான் சர்வாங்க அஷ்டவர்க்கம். சிலர் சர்வாஷ்டவர்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்தில் முதல்ல மேஷ ராசியில் கூட்டி வர்றது 27, ரிஷப ராசியில் 32, மிதுன ராசியில் 25, கடக ராசியில் 36, சிம்ம ராசியில் 25, கன்னி ராசியில் 31, துலா ராசியில் 33, விருச்சிக ராசியில் 26, தனுசு ராசியில் 23, மகர ராசியில் 25, கும்ப ராசியில் 31, மீன ராசியில் 23. மொத்தமாக கூட்டிங்கன்னா 337 வரும். அப்போது இந்த கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துக்கு லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம். அப்போ இந்த கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 36 பறவைகள் வாங்கி அதிகபட்ச பறவைகள் கடகத்தில் இருக்குது. அடுத்து 2ஆம் பாவமான சிம்மத்தில் 25, 3ஆம் பாவமான கன்னி 31, 4ஆம் பாவமான துலாலம் 33, 5ஆம் பாவமான விருச்சிகம் 26, 6ஆம் பாவமான தனுசு 23, 7ஆம் பாவகமான மகரம் 25, 8ஆம் பாவகமான கும்பம் 31, 9ஆம் பாவகமான மீனம் 23, 10ஆம் பாவகமான மேஷம் 27, 11ஆம் பாவமான ரிஷபம் 32, 12ஆம் பாவமான மிதுனம் 25 அப்படின்னு இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கம் இப்படி கண்டுபிடிச்சதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்தில் ஒரு ராசியில் 28 அப்படின்றது இருக்க வேண்டிய புள்ளிகள். அதற்கு கீழே இருக்கிறது எல்லாமே சராசரி அல்லது குறைவானது. அப்போ பலன்கள் அதுக்கு ஏற்ப மாறுபடும். இப்போ 28க்கு மேலே இருக்கிறது நல்லது, அதனுடையது நல்ல அம்சமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம இங்கே நினைவில் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சராசரிக்கு அதிகமான பலன்கள் வாங்கியிருந்தா நல்லதுன்னு சொன்னோம். அப்படி பார்த்தா இந்த ராசிக்கு கடக லக்னத்தில் 36 பறவைகள் இருக்கிறது அதிவீரியமான நிலைன்னு சொல்லுவோம். அப்போது இது ஜாதகருக்கு தெளிவான சிந்தனை, நல்ல ஆரோக்கியம், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஆளுமை, சமூகத்தில் மிகுந்த மதிப்பு, கௌரவம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீடான 4ஆம் பாவகமான துலாத்துல 33 புள்ளிகள். இதுவுமே வலிமை மிகுதியானது தான். அப்போ சுகஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால, இவருக்கு தரமான வீடு, உயர்தரமான வீடுகள், வாகன வசதிகள், தாயார் மூலம் அனுகூலமான பலன்கள், அப்புறம் மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 11ஆம் பாவமான ரிஷபம். அதுல 32 பிறகுகள் இருக்கு. இங்கேயும் வலிமையா இருக்குது. அப்ப என்னன்னா, லாபஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால ஜாதகர் செய்யற முயற்சிகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் தடையின்றி வரும். அதுல லாபங்கள் கூடுதலாக இருக்கும். அது இல்லாம மூத்த சகோதரோட ஆதரவும் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, 3ஆம் பாவகமான கன்னி, 8ஆம் பாவமான கும்பம். இது 2 இடமே 31 இருக்கு. அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கிறது ரொம்பவே நன்மை தரும். இது வலுவா இருக்கிறதுனால என்னன்னா, ஜாதக தகவல் தொடர்பு துறை, அப்புறம் ஜோதிடம் போன்ற மறைபொருள் ஆராய்ச்சிகளில் சிறந்து விளங்குவார். மறைபொருள் ஸ்தானம் 8ஆம் இடம் வந்து மறைபொருள் ஸ்தானம்ன்றதோட மறைபொருள் ஸ்தானம் அதுவும் சொல்ல. அப்ப அவருக்கு அந்த மறைபொருள் குறித்த ஆராய்ச்சி திறன் இதெல்லாமே இருக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்து வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகம் மேஷம். அதுல 27 பிறகு இருக்கு. அப்படின்னா அது சராசரி. அப்போ சராசரியா தொழில் ஸ்தானம் இருக்கிறது ஒரு நிலையான தொழிலை கொடுக்கும்னாலும் அந்த இடத்துல வந்து கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டியதும் அவருக்கான பேரும் புகழ் அடையறதுக்கு ரொம்ப கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எங்களுடைய அர்த்தத்தை எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2ஆம் பாவமான சிம்மம், 7ஆம் பாவமான மகரம், 12ஆம் பாவமான மிதுனம். இது 3 பாவமே 25 புள்ளிகள் வாங்கியிருக்கு. இதுவுமே சராசரி தான். இது ஓரளவுக்கு சமநிலைன்னு கூட எடுத்துக்கலாம். பெரிய அளவான நஷ்டம் இருக்குல்ல, ஆனா அதிகப்படியான லாபத்தையும் தராது. அப்போ இது சுய புத்தி மற்றும் உழைப்பால தான் ஜாதகரோட குடும்பம், வாடிக்கையாளர் ரிட்டைன் பண்றதுல முதலீடு தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே ஜாதகர் கையாள வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனாலும் அவர் எளிதாக கையாண்டுருவார். பட் சிரமத்தின் பேர்ல முதல்ல எதிர்கொண்டு அதுக்கப்புறம் கையாண்டு திரும்ப சக்சஸ் ஆவார். அடுத்தது வந்து 6ஆம் பாவமான தனுசு, அப்புறம் 9ஆம் பாவமான மீனம். இது 23 புள்ளிகள். இதான் வந்து இந்த கொடுக்கப்பட்ட ராசியில கம்மியான புள்ளிகள் வாங்கியிருக்கிற பாவகங்கள். அப்போ வலிமை குறைவா இருக்கிறதுனால என்ன ஆயிடும்? ஒண்ணு வந்து பாக்கியஸ்தானம். அப்ப அந்த பாக்கியஸ்தானம் பலவீனமா இருக்கிறா என்ன ஆயிடும்? அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பை நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே நேரத்துல பூர்வ புண்ணியம், அதாவது தந்தை வழி உறவுல இருந்து ஆதாயங்கள் இருக்காது. சில நேரங்களில் சங்கடங்கள் வரை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். அடுத்து 6ஆம் இடமான கடன் எதிரி ஸ்தானம், அதாவது ருண விமோச்சன ஸ்தானம். இது வந்து பலவீனமா இருக்கு. அப்படின்ற பொழுது என்னன்னு கேட்டா, நேரடியான எதிரிகளை நீங்க சந்திக்க மாட்டீங்க. மறைமுக எதிரிகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றதான் இதனுடைய பலன். ஓவரால் பலனா சொன்னா இதான் சர்வாங்க அஷ்டவர்க்கத்துல பலன். இது வரைக்கும் நம்ம சொல்லும்போது இண்டிவிஜுவலா என்ன சொன்னோம், ஒரு கிரகம் எந்த இடத்துல எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி சூழல்ல என்ன மாதிரி நேரங்களில் பலன் தரும், பலன் தராது, சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தோம். அப்ப இப்போ ஓவரால் சர்வாங்கம் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அஸ் அ ஹோல் என்ன அப்படின்றது இது சுட்டி காட்டும். ஒவ்வொரு பரல்கள் ஒவ்வொரு ராசியில வாங்கியிருக்கிறத வச்சு என்ன மாதிரி அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம். ஓவரால் என்னெல்லாம் சாதகமான அம்சம் அப்படின்னு பார்த்தா, ஜாதகர் வந்து சுய முன்னேற்றம் கொண்டவர். தன்னுடைய கையை ஊனி தானே எந்திரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய சுய பலத்தை வச்சுதான் எதுலையும் முன்னேற்றம் கொண்டிருக்காரு. ஏன்னா லக்னம் வந்து 36 புள்ளிகள் இருக்கு. அப்போ ஜாதகர் வந்து சூழ்நிலையும் தனது அறிவாற்றலால் எந்த ஒரு சூழ்நிலையும் ஜெயிச்சு வரவராக இருப்பார். அடுத்து வந்து 4ஆம் வீடான சுகபோகம். அங்க வந்து சொத்துக்கள் வாங்குறது, வாகனம் அதெல்லாம் ஜாதகருக்கு எளிதா அமையும். ஆனா என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க மற்ற சம்பந்தப்பட்ட பாவங்கள் துணை இல்லாம கொஞ்சம் லேட்டா வாழ்க்கையின் பிற்பகுதியில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது லாபஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஜாதகருடைய பொருளாதார நிலை எப்போதுமே ஒரு பாதுகாப்பான ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல இருக்க மாட்டார். பட் ரொம்ப பெருசா லாபங்கள் வச்சுட்டு இருக்க மாட்டார். சேஃப் பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா, ஜாதகரோட வருமானத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிற, வருமானத்தோட செலவு குறைவு. அவர் வந்து ஜாதகபூர்வம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதற்கு உட்பட்டு செலவு செய்கிறவராக இருப்பார். அது ஒரு அட்வான்டேஜ். அப்படி கேட்டால் 11ஆம் வீட்டு பலன்களோட 12ஆம் வீட்டு பலன்களோட 11ஆம் வீட்டு பலன்கள் அதிகமாக இருக்குது. அதான் 32 இருக்குது. 12ஆம் வீட்டில் 25. இப்போ விரயஸ்தானத்தில் 25ம் லாபஸ்தானத்தில் 32 இருக்கிறனால 7 பலன்கள் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது வந்து பொருளாதார ஸ்டெபிலிட்டி அவர் கொடுக்கும். அதே நேரத்தில் காசை சேமிக்கிற பழக்கத்தை கொடுக்கும். அதை வச்சிருப்பார். அதே போல் ஜாதகருக்கு வந்து உழைப்பை விட லாபம் அதிகமாக இருக்கும். சில பேர்லாம் உழைப்பு ரொம்ப கொடுப்பாங்க, அதுக்கு ஏற்ற வருமானம் இருக்காதும்பாங்க. ஆனால் இங்கே ஜாதகருக்கு உழைப்பை விட அவருக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டு பறவைகளை விட 11ஆம் வீட்டு பறவைகள் அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டு பறவைகள் 27,
11ஆம் வீட்டு பலன்கள் 32. இது எல்லாமே சாதகமான அம்சங்கள். அப்ப பாதகமான அம்சம் என்ன? முதல்ல பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு அனுகூலமா இல்லை, தெய்வ அனுகூலமா இருந்த தெய்வ அனுகூலமா இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்துக்கள், இல்லை தந்தை வழி ஆதாயங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுல காலதாமதம், இல்லை சிக்கல், இல்லை சட்ட ரீதியான சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த பாக்கியஸ்தானம் அவருக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்காது. அடுத்து வந்து 6ஆம் வீடு எதிரிகள் மற்றும் நோய்கள். இது வந்து ஜாதகருக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய எதிரிகள் இல்லைனாலும், ஏற்கனவே நான் சொன்னேன், மறைமுக எதிரிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் எதிரிகளை இவர் சமாளிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக எதிரிகளை பற்றி கவலை இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்து இவரோட உடம்புக்கு வந்து உடல் உஷ்ணம், அப்புறம் செரிமானம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் இதை சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் 7ஆம் வீடு 25 புள்ளிகள் அப்படின்னா என்ன சொல்றோம், பொதுவாக இது வந்து நண்பர்கள், கலத்திரம், அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பொறுமையாக இருந்தால் நல்லது. இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும். அப்போது கலத்திரத்திட்டையும் பொறுமையாக இருக்கணும், நண்பர்கள்ட்டையும் பொறுமையாக இருக்கணும், வாடிக்கையாளர்ட்டையும் பொறுமையாக கையாளணும். இல்லைன்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. இதுக்கு உதாரணமாக சனி அஷ்டவர்க்கத்தில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சைஃபர் தான் இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா சனின்றது பொதுமக்கள், அப்போ பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இவர் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்தை வச்சு சாதக பாத பலன்களை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கு பரிகாரம் எது இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். 9ஆம் வீடும் 6ஆம் வீட்டோட பலவீனத்தை சரி செய்ய குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அதை தொடர்ச்சியாக செஞ்சாவே போதுமானது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழை மக்களுக்கு, உண்மையிலேயே சொத்து கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்றது மிகச்சிறந்த பரிகாரமாகும். அடுத்ததா ஒரு படி மேல போய், அதாவது வெறுமனே அஷ்டவர்க்க பலன்களை வச்சு மட்டும் பலன் சொல்லாம, சர்வாங்க அஷ்டவர்க்க பலன்கள் வச்சு மட்டும் பலன் சொல்லாம, ஜாதகருக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அப்ப அந்த தசா புத்தி வந்து எப்படி பலன் தரும் அஷ்டவர்க்க புள்ளிகளை ஆதாரமா வச்சு அப்படின்னு கேட்டு நம்ம சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னமான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு குரு தசை சந்திர புத்தி நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து குரு சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குது அஷ்டவர்க்க புள்ளியோட கணக்கிட்டு பார்த்துக்கணும். கணக்கிட்டு பார்த்ததுக்கப்புறம் கொடுக்கணும். அப்போ லக்ன பலம் கடகத்தில் வந்து 36 புள்ளிகள் இருக்குது, சர்வாங்க அஷ்டவர்க்கத்தில் இருக்கிறதுனால. இப்போ சந்திரன் லக்னாதிபதியாக இருக்கிறதால அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும், புதிய உற்சாகம் கிடைக்கும். ஓகே, அது இல்லாமல் அவருடைய அறிவாற்றல் மற்றும் சுய புத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அப்புறம் சந்திரன் வந்து 3ஆம் வீட்டான கன்னியில 6 புள்ளிகள் பெற்றிருக்காரு. அது வந்து ஜாதகருக்கு வந்து கம்யூனிகேஷன், எழுத்தாற்றல், அதாவது இது மூலமா பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ எழுத்தாற்றல் அப்படின்னா புக்ஸ் எழுதலாம், இல்லை எதுக்கு ஒரு ரிவ்யூஸ் எழுதலாம், அந்த மாதிரி சாய்ஸஸ். அதே மாதிரி அவருடைய ஆலோசனை கன்சல்டிங் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெறும். இது வந்து சந்திர புத்தியில இருக்கிறதுனால லக்ன பலமும் சந்திரனுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. அதே போல 4ஆம் வீடு 7 புள்ளிகள் இருக்கு. எதுல? குரு அஷ்டவர்க்கத்துல. அப்போ பொதுவா அதிக பலத்துல குரு அஷ்டவர்க்கத்துல குரு இருக்கிறதுனால, குரு தசை நடக்கிற இந்த காலத்துல புது சொத்துக்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, அல்லது வாகனம் மாற்றுறது, இல்லை வாகனம் வாங்குறது, இதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும். அப்போ இந்த குரு தசையில இது நடக்கும் அப்படின்றது கேரண்டியா நாம சொல்லலாம். அப்புறம் இந்த 11ஆம் வீடான ரிஷபத்துல குரு 5 புள்ளிகள் பெற்றிருக்காரு. இதன் காரணமா குரு தசையில் ஜாதகருக்கு வருமானம் ஒரே சீரா லாபமா இருக்கும். அதையும் நாம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அடுத்தது பாக்கிய தடை. பாக்கியஸ்தானத்துல வந்து 2 புள்ளி தான் இருக்கு. மீனராசியில் பார்த்தீங்கன்னா குரு அஷ்டவர்க்கத்தில் 2 புள்ளி தான் இருக்கு. அதே போல சர்வாங்க அஷ்டவர்க்கத்திலையும் பார்த்தீங்கன்னா 23 புள்ளி தான் இருக்குது. அப்போ இது வச்சு பார்க்கும்போது குருதசை நடக்கிற இந்த காலத்துல வந்து பாக்கியஸ்தானம் பலவீனமா இருக்கனால ஜாதகர் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த காரணம் கொண்டு உழைக்கக்கூடாது. உழைப்பாளை நம்பி மட்டுமே முன்னேற முடியும். அதே போல தந்தை வழி உறவுகள், தந்தை மூலமா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதாயங்கள் கிடைக்காதனால அதன் மூலமா சங்கடங்கள், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஜாதகத்துல 3ஆம் இடத்துல கண்ணில் சந்திரன் வலுவா இருக்கிறதுனாலையும், சர்வாங்கஷ்டத்துல அங்கே 31 புள்ளி இருக்கிறதுனாலையும் இந்த காலத்துல இந்த சந்திரபுத்தி காலத்துல ஜாதகர் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வந்து வெற்றி பெறும். அதே போல குறுகிய கால தூரம், ஏன்னா 3ஆம் இடம் சம்பந்தப்படுது இல்லையா, அப்ப குறுகிய தூர பயணங்கள் மூலமா ஜாதகர் தொழில நல்ல லாபத்தை பார்ப்பார். இது வந்து ஓவரால் தசையும் புத்தியும் வச்சு அதனுடைய நிலை அஷ்டவர்க்கத்தோட கம்பேர் பண்ணி அதுல இருந்து சர்வாங்க அஷ்டவர்க்கத்துடைய நிலையை கையில எடுத்துக்கிட்டு நாம பலன் சொல்ற விதம் இது. பொதுவாக சொல்லும் போது இப்போ குரு 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 தசை சந்திரபுத்தி என்பது வந்து யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம்.
இது ஏன் எப்படி சொல்றேன்னா, 4ஆம் வீட்ல 7 புள்ளி இருக்கு குரு அஷ்டவர்க்கத்துல. அப்ப லக்னத்துல 36 புள்ளிகள் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு கவசமா அவருக்கு செயல்படும். அப்போ 9ஆம் வீட்டு பலவீனத்தை மட்டும் சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஆமா. வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயில்ல வழிபாடு பண்றது, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது, இது வந்து அவருக்கு நன்மையை தரும். இப்படி சர்வாங்க அஷ்டவர்க்கத்தை வச்சு ஒருத்தருக்கு நடக்கிற தசா புத்திகளை வச்சும் பலன் சொல்ல முடியும். அதுதான் இந்த மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சர்வாங்க அஷ்டவர்க்கம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அஷ்டவர்க்க கணிதம் செய்கிறது எப்படி, அதுல இருந்து சர்வாங்க அஷ்டவர்க்க கணிதங்கள் செய்கிறது எப்படி, பரல்கள் எப்படி, எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இதை வச்சுக்கிட்டு நாம ஒருத்தருக்கு பலன் சொல்லவும் முடியும். இதுதான் வந்து இந்த வார வகுப்போட நிறைவு பகுதி. அடுத்த வாரம் இதை தாண்டி அஷ்டவர்க்க பரவல், சர்வாங்க அஷ்டவர்க்க பரவல்களை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒருத்தரோட ஆயுள் கணிதம் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் கேட்டால் ஆமாம் பண்ண முடியும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வர வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.